மீட்டிங் போனதுனால என் பிள்ளை இறந்துட்டாங்க. இப்ப அந்த பணத்தை புள்ள பேர்ல போட மாட்டேன்னு சொல்றா அப்படிங்க. பிள்ளையே வாங்கிட்டாங்க. என் பிள்ளைய என்கிட்ட இல்லைங்க. வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு நான் போட மாட்டேன் அப்படின்னு என்கிட்டதான் சொல்றாங்க. பிள்ளை போய் வாங்கினா எங்களுக்கு விஜய் மாநாட்டுல இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவன் வரல. பணம் அறிவிச்சதுக்கு அப்புறம் இறந்தவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பணம் அறிவிச்சதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான், உடனே வந்து ஜிஹெச்ல வந்து பாடியை கேட்டு ஒரே பிரச்சனை பண்ணி இது மாதிரி 2 பேர்லயும் நாமினியா போடுங்க, பொண்ணு பேர்ல போடுங்க, 2 பேர்த்து எங்க தரப்புல ஒரு நாமினி போடுங்க, அவர் தரப்புல ஒரு நாமினி போடுங்கன்னு இவங்க கேக்குறாங்க. அப்படிலாம் போட முடியாது. பொண்ணு எம் பொண்ணு, நான் வந்து போடுவேன் போடாம இருக்கேன், அது என் சௌரியம், அப்பெல்லாம் போட முடியாதுன்னு அப்படி ரொம்ப அகராதியா ஒரு அட்வொகேட்டை கூட்டிட்டு வந்து ரொம்ப அகராதியா தரகுறவா பேசுறான். அப்படிங்கிட்டு போய் பாடியையும் நான் தான் கணவர் அப்படின்னு சொல்லி பாடியையும் கொண்டு போய் அவனே வச்சுட்டான். இவங்க என்ன பண்றாங்க, சரி பரவாயில்ல நீ என்னமோ பண்ணிக்க, என் பேத்தி பேர்ல அவனுக்கு வந்த பணத்தை, என் புள்ள செத்த பணத்தை என் பேத்தி பேர்ல போடு அப்படின்னு இவங்களோட கோரிக்கை. அந்த பணம் எல்லாம் வந்து சேர்ற வரைக்கும் எந்த ஒரு இதுவும் சொல்லாம பணம் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நான் போட முடியாது அப்படின்னு சொல்றான். அவங்களுக்கு 4 பொண்ணுங்க. 4 பொண்ணுல 3வது பொண்ணு வந்து விஜய் மாநாட்டுக்கு போயிருந்தாங்க. விஜய் மாநாட்டுக்கு போன இடத்துல அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. அந்த 3 வருஷத்துல அவன் 2 வருஷம் தான் அந்த பொண்ணோட வாழ்ந்தான். அந்த பொண்ணோட வாழவே கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையும் அந்த பொண்ணுமே எங்க அத்தை வீட்டுல தான் இருந்தாங்க. இவங்க பேர் தான் சுதா. இவங்க பொண்ணு தான் அந்த 3வது பொண்ணு. இவங்க வீட்டுல தான் அந்த குழந்தை இருந்தது. அவன் சாகுற வரைக்குமே அந்த பொண்ணை வந்து சேர்ந்து வாழல. செத்ததுக்கு அப்புறம் பாடி இந்த மாதிரி உங்க மனைவி இறந்துட்டாங்கன்னு, அது விஜய் மாநாட்டுல இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவன் வரல. பணம் அறிவிச்சதுக்கு அப்புறம் இறந்தவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பணம் அறிவிச்சதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான், உடனே வந்து ஜிஹெச்ல வந்து பாடியை கேட்டு ஒரே பிரச்சனை பண்ணியான். பொண்ணை இழந்த துக்கத்துல அவங்களுக்கு என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னு புரியல. ரொம்ப மன உளைச்சல இருந்தனால அவங்களுக்கு பேசவும் தெரியல. அந்த டைம்ல இவன் என்ன பண்ணிட்டா, பணத்துக்காக அந்த குழந்தை இவங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிட்டான். புடுங்கிட்டு போய் பாடியையும் நான் தான் கணவர் அப்படின்னு சொல்லி பாடியையும் கொண்டு போய் அவனே வச்சுட்டான். இவங்க என்ன பண்றாங்க, சரி பரவாயில்ல நீ என்னமோ பண்ணிக்க, என் பேத்தி பேர்ல அவனுக்கு வந்த பணத்தை, என் புள்ள செத்த பணத்தை என் பேத்தி பேர்ல போடு அப்படின்னு இவங்களோட கோரிக்கை. இவங்க கேக்குறாங்க. அவன் என்ன சொல்றான், பொண்ணு அந்த பணம் எல்லாம் வந்து சேர்ற வரைக்கும் எந்த ஒரு இதுவும் சொல்லாம பணம் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நான் போட முடியாது அப்படின்னு சொல்றான். நாங்க அது சம்பந்தமா வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுத்தோம். மனு கொடுத்தப்போ எஸ்பி ஆபீஸ்ல வந்து விசாரணை பண்ண சொல்லி எஸ்பி ஆபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. எஸ்பி ஆபீஸ்ல நாங்க போய் கேட்கும்போது அரவக்குச்சி ஸ்டேஷன்ல எங்களை விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. அங்க போனோம். இன்ஸ்பெக்டர் சார் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அப்படியெல்லாம் இவங்க என்ன சொல்றாங்க, சார் இது மாதிரி 2 பேர்லயும் நாமினியா போடுங்க, பொண்ணு பேர்ல போடுங்க, 2 பேர்த்து எங்க தரப்புல ஒரு நாமினி போடுங்க, அவர் தரப்புல ஒரு நாமினி போடுங்கன்னு இவங்க கேக்குறாங்க. அப்படிலாம் போட முடியாது. பொண்ணு எம் பொண்ணு, நான் வந்து போடுவேன் போடாம இருக்கேன், அது என் சௌரியம், அப்பெல்லாம் போட முடியாதுன்னு அப்படி ரொம்ப அகராதியா ஒரு அட்வொகேட்டை கூட்டிட்டு வந்து